துலா ராசி விசாக நட்சத்திரம். உங்களுக்கு வந்து 51 வயசு ஆகுது. உங்களோட பிசினஸ் வந்து இப்போதைக்கு எப்படி போகும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ அப்ப பிசினஸ் அப்படின்னு வரும்போது வந்து இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு உங்களோட அதிபதி. ஸோ சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று உங்க ராசியிலே நிக்கிறது. உங்க ராசிக்கு 2ல வந்து சூரியனும் செவ்வாயும் வாக்கு ஸ்தானத்துல இருக்கிறது. உங்களோட தொழில்ல வந்து ஒரு முன்னேற்றம். ஸோ அதான் பிசினஸ்ல இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. இந்த மாசம் டிசம்பர் மாசம்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் ஞாபகப்படுத்துறேன். அதே மாதிரி வந்து உங்களோட லக்கி நம்பர் அப்படிங்கும்போது வந்து நீங்க லக்கி நம்பரை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து லக்கிங்கும்போது வந்து நீங்க இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த்க்கு ஒரு நம்பர் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தமிழ் டேட் ஆஃப் பர்த்க்கு ஒரு நம்பர் போயிட்டு இருக்கும். ஸோ நம்பர் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்க எதையும் லக்கியா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்க வந்து எதை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அதை வந்து கரெக்டா உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. அதுக்கு வந்து நல்ல ஒரு growth கிடைச்சிருச்சுன்னா நல்ல இன்கம் பேசஸ் வரும். உங்க பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ மற்றபடி நீங்க வந்து உங்களோட தொழிலை இந்த வருஷம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. குரு அதிசாரத்துல இருக்கிறாரு. அப்ப குரு இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு வந்து சனி வேற வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு இருக்குது. ஸோ இப்போ நவம்பர் அடுத்து டிசம்பர் இந்த 2 மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா?